ஒரு பெண்ணை காதலிப்பது எளிது. ஆனா அவளோட காதலை காப்பாத்துவதுதான் ரொம்ப கடினம். ஒரு பெண்ணை காதலிப்பது எளிது. அவளை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணலாம். அவளுக்கு அற்புதமான காதலை கொடுக்கலாம். ஆனா ஒரு நாள் அவள் நம்மை உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சா, அப்புறம் எல்லாமே மாறிடும். நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட அவளுக்கு பெரிய காயமா மாறிடும். ஏன்னா அவள் நம்மை காதலிக்கிற அளவுக்கு அவள் நம்மிடம் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். அவள் கஷ்டப்படும்போது அவளுக்கு நாம தான் ஆறுதலா இருக்கணும். அவளுக்கு நாம தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஆனா அதுதான் நாம பண்ண மாட்டோம். ஒரு ஆணின் மனநிலை எப்படி இருக்கும்னா, அவள் நம்மை காதலிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அவளுக்காக வாழணும்னு தான் நினைப்போம். அவளுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும், அவள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நம்ம வேலை பண்ண ஆரம்பிப்போம், சம்பாதிக்க ஆரம்பிப்போம். நம்ம டைம், நம்ம எனர்ஜி எல்லாத்தையும் அவளுக்காக டெடிகேட் பண்ணிடுவோம். ஆனால் அவளுக்கு தேவையானது அது இல்லை. அவளுக்கு தேவையானது நம்முடன் வாழ்வது, நம்முடன் நேரம் செலவழிப்பது, நம்முடன் சேர்ந்து அந்த காதலை உணர்வது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? அவளுக்காக தான் இதெல்லாம்னு சொல்லிக்கிட்டு அவளையே தூரமாக வைக்க ஆரம்பிப்போம். அவள் காத்திருக்கிற நேரங்களில் நாம் பிஸின்னு சொல்லிவிடுவோம். அவளுக்கு நாம் ப்ரெசன்ஸ் தேவைப்பட்ட நேரத்தில் நாம் ஆப்சன்ஸ் ஆகிடுவோம். அதுவே நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. அவள் அழும்போது அந்த அழுகையை கூட தாங்க முடியாத ஒரு ஆண் அதை இக்னோர் பண்ணிட்டு விடுவான். அந்த நேரத்தில் அவளோட வலி புரியாமல் அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நினைப்பான். ஆனால் அதுதான் அவன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தவறு. சில மாதங்களுக்கு பிறகோ அல்லது சில வருடங்களுக்கு பிறகோ அதன் அர்த்தம் அவனுக்கு புரியும். ஆனால் அப்போ அவள் அவன் பக்கத்தில் இருக்க மாட்டாள். அவளை தூரம் அனுப்பியது அவனே தான் அவன் உணர்வான். அவளை இழந்த பிறகுதான் அவனுடைய காதல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த காதலை காட்ட அவள் அருகில் இருக்க மாட்டாள். காதல் இருக்கும்போதே அதை மதிக்கணும். அவள் கஷ்டப்படும் போதே அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும். இல்லைனா ஒரு நாள் அவள் இல்லாத இடத்துல நின்று அவளோட மதிப்பு புரிஞ்சிக்க வேண்டிய நிலை வரும். அது வராததுக்காக தான் நான் இந்த கதையை சொல்கிறேன். என்னடா இவன் லூசு மாதிரி கதை சொல்கிறான்னு யோசிச்சுக்குங்களா? ஆமாம், நானும் கொஞ்ச நேரம் மறந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ். வாங்க நம்ம எபிசோட் 6க்கு போவோம். அந்த இரவு முழுக்க என் மனசுக்குள் ஓடிய ஒரே கேள்வி, அவள் சொன்னது நோவா இல்லை ஒரு நாள் ஓகே சொல்ல போகிறாளா? ஆனால் நம்ம காதலை சொல்லிட்டோம்னா அதுக்காக அவள் உடனே காதலிக்கணும் என்ற ரூல் எதுவும் இல்லையே. அவள் அப்போதான் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12th வகுப்புக்கு போனாள். நான் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். பள்ளிக்கும் கல்லூரிக்கும் ஒரே பஸ்ஸில் தான் தினமும் பயணம். அப்போதெல்லாம் என் மனதிற்குள் இருந்த ஒரே ஒரு உணர்வு, நாளை எப்படி அவளை ஃபேஸ் பண்ண போகிறேன்? நாங்கள் வீட்டில் தெரிஞ்சிருக்குமா? அவள் என்னை அவாய்ட் பண்ணுவாளா? இப்படி 1000 கேள்விகள். ஆனால் அந்த எல்லா பயத்துக்கும் நடுவில் கூட ஒரு அழகான லவ் ஃபீல் மட்டும் உள்ளுக்குள் உருவாக ஆரம்பிச்சது. காலை சீக்கிரமாக எழுந்து பஸ் ஸ்டாப் போகணும் என்பதுதான் அந்த நேரத்தில் என் வாழ்க்கையின் பிகஸ்ட் எக்ஸைட்மெண்ட். அவளை ஒரு நிமிஷத்தில் பார்த்தாலே முழு நாளும் ஹாப்பியாக இருக்கும். அந்த வயசு, அதுதான் ஃபர்ஸ்ட் லவோட மேஜிக்.